ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் நிற்க தெய்வம் எனக்கும் கிருபை பாராட்டினார். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தகப்பனாரும் போதகருமாகிய ஐயா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எடுத்துட்டீங்களா? 16வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். கண்களை மூடி அப்படியே வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி, எல்லாருமா கண்களை மூடி வலது கரத்தை நல்லா தெய்வம் பார்க்குற மாதிரி வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம். எஜமானனே, இந்த நல்ல காலை வேளையில் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம்ப்பா. எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. நீர் என்ன பேசணும்னு நினச்சிருக்கீங்களோ அதை எங்களுக்கு கற்றுத்தருவீராக என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உங்கள் பாதத்தில் படைக்கிறோம். எல்லா எதிர்வல்லமைகளும் விலகட்டும், பலவீனங்கள் விலகட்டும், சோர்வுகள் விலகட்டும், உபாதைகள் விலகட்டும். வசனத்தை கேட்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் எங்களை சிறைப்படுத்துவீராக. உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியில் பரிபூர்ணமாய் வியாபிப்பதாக. எல்லா எதிர்மறையான திட்டங்களும் விலகட்டும் என்று ஜெபிக்கிறோம். எஜமானனே, நீர் எங்கள் மத்தியில் சிங்காசனத்தில் வீற்றிருப்பீராக. எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக என்று வேண்டுகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எலிசா சுனோமியாலை பார்த்து இப்படியாக சொல்லுகிறான், ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே நீ ஒரு பிள்ளையை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்று எலிசா சுனோமியாலை பார்த்து சொன்ன உடனே சுனோமியால் இப்படியாக மறு உத்தரவு எலிசாவுக்கு சொல்லுகிறார், ஐயோ என் ஆண்டவனே, அபத்தம் பேச வேண்டாம். அப்படின்னா என்ன? யோ பொய் சொல்லாதையா, போத நிறுத்து. ஐயோ என் ஆண்டவனே, அபத்தம் சொல்லாத, தீமையை பேசாத, நயவஞ்சகமா பேசாத, நடக்காததெல்லாம் நீங்க பேசி என்னை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க, அபத்தம் பேசாதீர் அப்படின்னு சுனோமியால் எலிசாவை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார். இன்னைக்கு நான் இதை தான் பேச போறேன். அபத்தத்தை அற்புதமாய் மாற்றக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, அபத்தத்தை வாயில வருதோ வரலையோ திரும்ப வர வைக்கணும். அபத்தத்தை நல்லா சொல்லணும். அபத்தத்தை அற்புதமாய் மாற்றக்கூடிய இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நிறைய நேரத்துல பாருங்க, நல்ல தெய்வத்தை ஆராதிப்போம், நல்ல ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம், நல்ல பிரசங்கம் பண்ணுவோம், என்னையும் சேர்த்து சொல்றேன், நல்ல பிரசங்கம் பண்ணுவோம், நல்ல தேவனுக்கு கொடுப்போம். ஆனா நம்ம எதிர்பார்த்தது, நம்ம வேண்டினது, நம்ம அழுதது, நம்ம ஆண்டவரிடத்துல பல நாட்களாய் உபவாசம் பண்ணி விழுந்து கிடந்த ஏதோ ஒரு காரியம் நடக்காது. காத்திருந்து 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 எதிர்பார்த்து 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 இனி அவ்வளவுதான், இது நடக்காது, இதுக்கப்புறம் எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு நினைச்ச உடனே நம்மை நாமே தேற்றிக்கொண்டு, நமக்கு நாமே ஒரு ஆறுதலை கொண்டு வந்துட்டு, நமக்கு நாமே ஒரு வசனத்தை எடுத்து அந்த காரியத்தை செட்ரைட் பண்ணிட்டு அடுத்த காரியத்தை தொடர ஆரம்பிப்போம். யாராவது ஒருத்தர் வந்து அந்த காரியத்தை குறித்து பேசினா, பிரதர் நான்லாம் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன் பிரதர், ஒன்றும் சொல்லுங்க பிரதர் நடக்கல, நான்லாம் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன் பிரதர், ஒன்றும் நடக்காது, உங்களை விட நான் ரொம்ப பாஸ்டரோடு இருந்தேன் பிரதர், ஒன்றும் நடக்கலை, நான் பயங்கரமாக பிரசங்கம் பண்ண பிரதர், ஒன்றும் நடக்கலை, நான் நல்லா ஆராதிச்சேன் பிரதர், ஒன்றும் நடக்கலை அப்படின்னு ஒரு விரக்தியினுடைய மனப்பான்மையில் நம்ம எதிர்பார்த்த காரியம் நமக்கு கிடைக்காத போது நாமளும் கெடுத்துருவோம், ஆப்போசிட்டில் வரவங்களையும் கெடுக்க பண்ணிடுவோம். ஏதோ நம்மளால் முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா நம்ம ரொம்ப பிரயாசப்பட்டோம், ரொம்ப அழுதோம், ரொம்ப ஜெபம் பண்ணோம், ரொம்ப காத்திருந்தோம், ரொம்ப விசுவாசமாக இருந்தோம். ஆனா நம்ம எதிர்பார்த்த நேரத்தில் நமக்கு கிடைக்காக போகிற பட்சத்தில் நம்மை அறியாமலே ஒரு விரக்தி, ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி மனப்பான்மை. இனி யாராச்சும் இதை குறித்து இப்படி பேசினா இது நடக்காது, இது விளங்காது, இந்த காரியம் கைகூடி வராது அப்படின்னு நமக்கு நாமளே ஒரு சட்டத்திட்டத்தை போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருப்போம். ஊழியம் செய்ய மாட்டோமா? கண்டிப்பா செய்வோம். பிரசங்கம் பண்ண மாட்டோமா? பண்ணுவோம். ஆராதிக்க மாட்டோமா? ஆராதிப்போம். தேவனுக்காக அடுத்தவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்க மாட்டோமா? சேர்ப்போம்.
எல்லாம் செய்வோம். ஆனால் அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நமக்கு ஏமாற்றமும் எதிர்பார்த்த காரியமும் நிறைவேறாத பட்சத்தில் நமக்கு நாமே ஒரு தோய்வை உண்டாக்கிட்டு நாமளே ஒரு வட்டத்தை போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ள உட்கார ஆரம்பிச்சிரும். எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், சில பேர் எதுக்குமே எதுக்குமே சம்மதம் இல்லாமல் உட்கார்ந்துருக்கீங்க. பார்த்தீங்களா? நல்லா வருவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமாம், ஒரு விரக்தி எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். தொடக்க காலத்திலேருந்து ஜெபம் பண்ண ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்போம். நிறைய பேர் பைபிளில் விரக்தி அடைஞ்சிருக்காங்க. விரக்தி அடைந்த அத்தனை பேருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆபிரகாம் சாரால் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தேவ தூதர்கள் வராங்க, நல்லா போஷிக்கிறாங்க. போஷிச்சு முடிச்ச உடனே தேவ தூதர்கள் சாராலையும் ஆபிரகாமையும் பார்த்து சொல்றார், ஒரு பிராண உற்பவ காலத்தில் திட்டத்திலே நீ ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாய். சொன்ன உடனே சிரிச்சா பாரு அம்மணி நக்கலா. அல்லேலூயா. யாரு? சாராள் சிரிச்சா பார். தேவதூதன் கேட்கிறான், ஏமா சிரிச்ச அப்படின்றா. சிரிக்கலையே அப்படின்னும்ல, சாப்பிட்டுட்டு சோத்திரம் பாஸ்டர்னும் இல்லை, செய்யாத மாதிரியே பாருங்க, நல்லா வருவீங்க. அல்லேலூயா. அந்த மாதிரியே சொன்னப்ப நான் சிரிக்கலையே அப்படின்னா தேவதூதன் சொல்றான், நீ சிரிச்ச அப்படிங்கிற. நீ நக்கலை சிரிச்ச, இல்லையே சிரிக்கலையே அப்படிங்கிறா. என்ன பியூட்டினா, அவ எதிர்பார்த்தது நடக்கலன்னு அது அப்பாற்பட்ட விஷயம். தேவதூதன் சொல்றான், ஒரு பிராண உற்பவ கால திட்டம் வரும், நீ பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாய் சொல்லிட்டு அதுக்கப்புறமா சாராளை விட்டு எழுந்து போன தேவதூதன் அதுக்கப்புறமா சாராள் கிட்ட ஆண்டவர் இடைப்பட்டதா இல்லவே இல்லை. ஆபிரகாம் கிட்ட பேசினார், எல்லாம் நடந்தது. முக்கியமான ஈவெண்ட் வரும்போது சாராளுடைய பேர் பொறிக்கப்பட்டிருக்குமே தவிர மற்றபடி காரியம் இல்லை. சில நேரத்தில் ரொம்ப துணிஞ்சு போய் ஆண்டவர்கிட்டே போய் சொல்லுவோம். பார்த்துருக்கேலா? சொல்லாத மாதிரியே பார்க்கக்கூடாது, எனக்கு கோபமாக வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப துணிஞ்சு போய் ஆண்டவர்கிட்டே போய் சொல்லிடும். நம்ம கேட்டதை கர்த்தர் கொடுத்துருவார், அவர் எந்திரிச்சு போயிடுவார். அதை விட கொடுக்காமையே அவர் நம்ம கூட இருக்கலாம். நான் பேச தெசானோ. அல்லேலூயா. இந்த தெய்வத்தை அசட்டை பண்ணி நமக்கு இருக்கிற கசப்பு, நமக்கு இருக்கிற விரக்தி, நமக்கு இருக்கிற ஏமாற்றத்தின் நிமித்தமாக தெய்வத்தை அசட்டை பண்ணக்கூடாது. தேவ பிரசன்னத்தை அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது. தேவ ஊழியர்கள் சொல்லக்கூடிய காரியத்தை அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணா ஆண்டவர் கொடுத்துருவார், ஆனா அவர் எந்திரிச்சு போயிடுவார். அது அதை விட கொடுமை. அவர் எந்திரிச்சு போயிட்டா அதை விட கொடுமை. அதுக்கப்புறமா பாருங்களேன், சாராள் பக்கத்துல ஆண்டவர் வந்ததா இல்லை, எந்திரிச்சு போயிட்டார். சில நேரத்தில் இந்த விரக்தியினால் ஏற்படக்கூடிய சில வெளிப்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, சில தாக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா, சில காரியம் வெளியே வரும் பார்த்தீங்களா. சில நேரத்தில் தேவ பிரசன்னத்தையே நம்மளை அனுபவிக்க முடியாதபடி பண்ணிடும். இந்த நல்ல காலை வேளையில் வந்திருக்கிறோம். அதனால் எத்தனை விரக்தி இருந்தாலும் முடிக்கும் போது சம்பூர்ணமாக இருக்கும், கவலைப்படாதீங்க. எத்தனை விரக்தி இருந்தாலும் அந்த விரக்திக்கு மத்தியில் ஆண்டவர் அசட்டை பண்ணக்கூடாது, தெய்வத்தை மட்டுப்படுத்தக்கூடாது. ஆமென், ஆமென். ஆமா, சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை மட்டுப்படுத்திட்டார்களாம், ஆண்டவரை அசட்டை பண்ணிட்டார்களாம். அதனால ஒருபோதும் அந்த மாதிரி ஒரு அசட்டுத்தனம் நம்ம இருதயத்தில் இருக்குமானால் இந்த காலை வேளையில தேவையில்லாத எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு, அவர் எனக்கு கொடுத்தாலும் ஆண்டவர் தான், கொடுக்காம போனாலும் அவர் ஆண்டவர் தான், அவர் என்னை உயர்த்தினாலும் அவர் ஆண்டவர் தான், உயர்த்தாம போனாலும் அவர் என் ஆண்டவர் தான், அவர் என்னை தப்புவித்தாலும் அவர் என் தெய்வம் தான், என்னை தப்புவிக்காமல் போனாலும் அவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, எலிசாவை பார்த்து சுனோமியால் இப்படியாக சொல்லுகிறாள், ஐயோ என் ஆண்டவனே, அபத்தம் பேச வேண்டாம், எதிர்மறையான காரியத்தை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றான். நான் சுனோமியை பத்தி ஒரு 4-5 காரியத்தை சொல்லிட்டு என் பிரசங்கத்துக்கு நேரா வரேன். கவனிங்க பாப்போம். அன்றைய நாட்களிலே அவள் இருந்த அந்த சூனோம் பட்டணத்துல, சூனோம் ஊர்ல இவ ஒரு பெரிய செல்வ சீமாட்டி, கோட்டீஸ்வரி, ஏக்கர் கணக்கா சொத்து இருந்ததாக சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க. அத்தனை பெரிய கோட்டீஸ்வரி, செல்வ சீமாட்டி. பாருங்க, நூற்றுக்கணக்கான வேலைக்காரன் அந்த அம்மா கிட்ட இருக்கிறான். அப்பேற்பட்ட அம்மா தேவ மனுஷன் யாருன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த மனுஷனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய ஆரம்பித்தா. பாருங்க, பணம் இருந்தா வணங்க மாட்டோம், வசதி வாய்ப்புகள் இருந்தா தெய்வத்தை அசட்டை பண்ண ஆரம்பிப்போம், பரிசுத்தவான்களை மதிக்க மாட்டோம், பாருங்க ஊழியர்களை மதிக்க மாட்டோம், சபையை மதிக்க மாட்டோம். கனவீனத்திற்குரிய காரியங்கள் தான் நம்ம இடத்துல இருந்து நிறைய வர ஆரம்பிக்கும். ஆனா அத்தனை செல்வ சீமாட்டியா இருந்து, கோட்டீஸ்வரியா இருந்து, நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள் அந்த அம்மா கிட்ட இருந்தோம். அந்த அம்மா ஒரு நல்ல காரியத்தை பணிவிடை செய்ய ஆரம்பித்தாள். எலிசாவுக்கும் எலிசா கூட வருகிற அத்தனை தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கும் பண்ணா. எலிசா தனியா வரமாட்டார், ஒரு 50 பேரோட வருவார், 10 பேரோட வருவார், 5 பேரோட வருவார். 50 தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசா கூட இருக்க ஆரம்பித்தாங்க. அத்தனை பேரையும் கூட்டிட்டு வருவார். எப்ப வந்தாலும்
அந்த அம்மா சகல சலக்கரணையோட எலிசாவையும் எலிசா கூட வருகிற தீர்க்கதரிசிகளின் புத்திரரையும் விசாரிச்சுதான் பாருங்க. இந்த அம்மா செய்யாதது ஒண்ணுமே கிடையாது. சாப்பாடு வச்சாலே அதுல எல்லாம் இருக்கும். இதுல மைனஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்காது. அத்தனை வலி இருக்கு இருதயத்துல, அத்தனை காயம் இருக்கு இருதயத்துல, அத்தனை வேதனை இருக்கு. கோட்டீஸ்வரி, செல்வ சீமாட்டி, அடுத்த தான் சந்ததி கிடையாது, நிந்தை, மலட்டு கர்ப்பம் அப்படிங்கிற ஒரு லேபிள் அந்த அம்மா மேல குத்தப்பட்டு இருக்கு. இந்த அம்மா நினைச்ச 1008 வேலைக்காரனை விட்டு போய் அந்த மனுஷனுக்கு செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவ்வளவு செல்வ சீமாட்டியா இருந்தோம், பணிவிடை ஆவி உடையவளா இருக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். 100க்கு அதிபதி சொன்னார், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்க நான் பாத்திரவான் அல்ல. நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் பிழைப்பான். ஐயா, அவன் 100க்கு அதிபதியா, ரோம போர்ச்சேவகன். ரோமர்கள் யூதர்களுக்கு அடங்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா அப்பேற்பட்ட ரோம போர்ச்சேவகன் 100க்கு அதிபதி இயேசு யார் என்பதை புரிய ஆரம்பித்தான். பைபிள் வச்சிருக்கிற நமக்கு தான் சில நேரத்தில் தெய்வம் தெரிய மாட்டேங்குது. தெய்வத்தை அசட்டை பண்ணிரும், தெய்வத்தை கனவீனம் பண்ணிரும், தெய்வத்தை அற்பமா எண்ண ஆரம்பிச்சிடும், ஆராதனை அற்பமா எண்ணிரும், கர்த்தருடைய வார்த்தையை அற்பமா எண்ணிரும். கர்த்தருடைய வார்த்தையை அவமதிச்சாலே கேடு உண்டாகுமா? இயேசுவின் நாமத்துல கையெடுத்து கெஞ்சி கேட்கிறேன், தேவ பிரசங்கம் வரும்பொழுது, கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேடி வரும்போது தூங்காதீங்க, அசட்டையா இருக்காதீங்க, மொபைல் போன் எடுத்துட்டு வெளியே போகாதீங்க. இன்னைக்கு அதை நாகரிகமா நினைக்கிறான். அதுதான் உலகத்திலேயே கேடுகட்ட அநாகரிகம். என்னை கனம் பண்ணினால் நான் உன்னை கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணினால் நான் உன்னை கன ஈனப்படுத்திடுவேன். பட்சமா கையெடுத்து கெஞ்சி கேட்கிறேன், சர்ச்சுக்குள்ள வந்துட்டியா, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாத. புரியுதோ புரியலையோ, அது தேவ வார்த்தை. விளங்குதோ விளங்கலையோ, அது கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து புறப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய வார்த்தையை அவமதிக்கிறவனுக்கு கேடு உண்டாகுமா? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. சத்தியத்தை கேட்காம எங்க போய் திரிஞ்சிட்டு இருந்தாலும் சரி, நீ எத்தனை ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபமும் என் ஜெபமும் தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பா தான் இருக்கும். அல்லேலூயா. ஜெபம் என்னை ஆண்டவர் கிட்ட சேர்க்கும், சத்தியம் என்னை ஆண்டவரை போல மாற்றும். Are you with me? நான் பேசுறது புரியுதா? ஜெபம் என்னை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் கேட்கும், ஆனா சத்தியம் என்னை தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றும். நாளுக்கு நாள் கிறிஸ்துவினுடைய சாயலை புதுப்பிக்கக்கூடிய வல்லமை இந்த சத்திய ஜீவ வார்த்தைகளுக்கு தான் உண்டு. என் ஜென்ம சுபாவங்கள் அழிக்கப்பட, என்னில் இருக்கிற தவறான காரியங்கள் விலக, கிறிஸ்துவை போல நான் பிரதிபலிக்க, தேவன் நிர்ணயித்த ஸ்தானத்திற்கு நான் கொண்டு வர எனக்குன்னு இந்த உலகத்தில் கொடுத்தது சத்திய வேதம் மட்டும்தான். இது நிலையானது, நித்தியமானது, சத்தியமானது. இது மாறாதது, ஆனா எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை உடையது. அல்லேலூயா. அதனால ஒருபோதும் வேதத்தை கேளாதபடி போகக்கூடாது. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், எத்தனை பெரிய ஆசீர்வாதத்தினுடைய உச்சகட்டத்தில் இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை அவமதிச்சா கேடு உண்டாகும். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்படியே கூட்டி கழிச்சு பாருங்க. எத்தனை முறை சர்ச்சில் வந்து தூங்கிட்டு இருக்கிறோம், எத்தனை முறை தேவ வசனத்தை அசட்டை பண்றோம், எத்தனை முறை பிரசங்கம் முடிச்சிட்டோன்னே வரும். சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, சிலர் ஆராதனை முடிஞ்சோடனே எந்திரிச்சு போயிடுவாங்க. ஏன்னா தூப பீடமெல்லாம் அவங்க கிட்ட தானே கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே போயிருது. இதெல்லாம் நல்லது கிடையாது. இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் ஒரு விதமான மெத்தன போக்கு காணப்படுகிறது, எதிர்மறையான காரியங்கள் காணப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் பட்சமா கேட்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாத. அது ஜீவனுள்ள வித்து. ஆமென். எல்லாரையும் மாற்றக்கூடியது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒருபோதும் அசட்டை பண்ணக்கூடாது. இந்த அம்மா அத்தனை பெரிய கோட்டீஸ்வரி, அந்த 100க்கு அதிபதி பாருங்க, 100க்கு அதிபதி. அவன் ஒரு பெரிய ரோம போர்ச்சவகன், அவனுக்கு கீழே அத்தனை பேர் இருக்கிறான். அவன் தெய்வத்தை புரிஞ்சாயா, அவன் தெய்வத்தை அறிஞ்சாயா, அவன் தெய்வத்தை பார்த்து சொல்றான், நீர் என் வீட்டுக்குள்ள வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவர் மொத்த பேரையும் பார்த்து திரும்பி சொல்றார், அவனை மாதிரி விசுவாசம் உள்ளவன் யாரும் கிடையாது அப்படிங்கிறான். அவன் எத்தனை நாள் சர்வீஸ் அட்டன் பண்ணியிருப்பான் தெரியாது, எத்தனை பிரசங்கத்தை கேட்டிருப்பான் தெரியாது, எவ்வளவு நேரம் தெய்வத்தை தேடி இருப்பான் தெரியாது. ஆனா ஏசு யாருன்றதை புரிஞ்சிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அதனால தயவு செஞ்சு தெய்வத்தை அற்பமா எண்ணாதீங்க. ஒரு பெரிய செல்வ சீமாட்டி, கோட்டீஸ்வரி, பெரிய பணக்காரி. ஆனா எப்ப எலிசா வந்தாலும் கனப்படுத்த ஆரம்பித்தா, தனக்கு இருக்கிற பேரு புகழ் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு பாருங்க, எலிசாவையும் எலிசா கூட வருகிற அத்தனை பேரையும் உபசரிச்சா, அத்தனை பேரையும் கனப்படுத்த ஆரம்பித்தா. 2வது வசனம் சொல்லுகிறது, அவ கனம் பொருந்திய ஸ்திரியாய் காணப்பட்டாலாம். மதிக்கத்தக்க ஒருவரிலே, அந்த பட்டணத்திலேயே மதிக்கக்கூடிய ஒருவரில் இந்த அம்மாவும் ஒரு அம்மா. ஒரு
சரித்திர ஆசிரியர் அந்த அம்மாவை குறித்து இப்படி எழுதுகிறார். நியாயம் தீர்க்கும் போது, ஒளிமுக வாசலில் நின்று நியாயம் தீர்க்கும் போது ஆணாதிக்கம் அதிகமான இருந்த நாட்கள். பெண்கள் பேசக்கூடாது, நியாயஸ்தலத்தில் பெண்கள் வரக்கூடாது. இப்பயும் அது மாதிரி தான் இருக்குது, இருக்கட்டும். அல்லேலூயா. ஆணாதிக்கம் அதிகமாக இருந்த நாட்கள். அப்பேற்பட்ட நாட்களில் ஏதாவது தீர்வு கிடைக்காம போயிட்டா இந்த அம்மா கிட்ட போய் ஆலோசனை கேட்பாங்களாம். என்ன ஒரு அற்புதமான பாத்திரம் பாருங்க அந்த அம்மா. அவ்வளோ கனம் பொருந்திய ஸ்திரியா. ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது தகராறு எதிர்மறையான காரியம் வரும்போது ஆலோசனை கேட்கிற பட்சத்தில் இந்த அம்மா கிட்டேயும் போய் கேட்பாங்களாம். அத்தனை பேருக்குள்ள கனம். யார் அந்த பக்கம் வந்தாலும் அந்த அம்மாவை கையெடுத்து ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பான். அத்தனை கனத்திற்குரிய பாத்திரம், செல்வ சீமாட்டி, அத்தனை உயர்ந்த இடத்துல இருந்தோம் பாருங்க. தேவ மனிதர்களுக்கும் தேவ வார்த்தைக்கும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அந்த அம்மா கொடுக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மூன்றாவது, அந்த அம்மா பகுத்தறிவு உள்ள சகோதரி. யாரு? சத்தமா சொல்லுங்க. பகுத்தறிவுள்ளவ, டிசர்னிங் ஸ்பிரிட் இருந்தவ. ஏன் நான் இதை எம்பசைஸ் பண்றேன்னா, எல்லாம் கவனிங்க பார்ப்போம். இப்போ பாலா பெனாயில் பாட்டிலானே தெரியல, எடுத்து குடிச்சிடுறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். குடிச்சிட்ட உடனே தான் தெரியுது என்னத்தை குடிச்சிட்டோம். பெனாயில் பாட்டில் குடிச்சிட்டோம். கள்ள உபதேசமா நல்ல உபதேசமா தெரியாது. அவன் கள்ள தீர்க்கதரிசியா நல்ல தீர்க்கதரிசியா தெரியாது. அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. எது எது அல்லேலூயா. ஆமாம், ஒரு டிசர்னிங் ஸ்பிரிட்டே கிடையாது. எத்தனை வருஷம் சர்ச்சில் உட்காந்துங்கிற? 35 வருஷமா உட்காந்துங்கிற. அல்லேலூயா. என்ன பிரயோஜனம்? உன்னால 30 சேர் உடஞ்சது தான் பிரயோஜனம். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ சொல்லுங்கப்பா, நீங்க ஒரு மாதிரியா உட்கார்ந்துக்கிறீங்க, அதனால இப்படி பேசுறேன். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பகுத்தறியக்கூடிய உணர்வு கிடையாது. அது தேவ சத்தமா, பிசாசினுடைய சத்தமா, ஜபமன்றமா, தூக்கத்தின் ஆவியா, அது மாய்மாலத்தின் ஆவியா, அது நடிக்கிறதா? வெளுத்ததெல்லாம் பால் நினைச்சிட்டு பெனாயில் பாட்டிலும் சேர்த்து தள்ளிடுறது. அல்லேலூயா. அப்புறம் குத்துது கொடையுதுன்னா பின்ன குத்தாம கொடையாம வேகாம என்ன பண்ணும்? எல்லாம் தான் பண்ண ஆரம்பிக்கும். ஆமா, யார் யூடியூப்ல வந்தாலும் சேர்த்துக்கிறது. ஆமே, யாரு கூத்தாடினாலும் சேர்த்துக்கிறது, யாரு பாட்டு பாடினாலும் சேர்த்துக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயோ சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆமா, யாரு வந்தாலும் நல்லது எது கெட்டது எதுன்னு ஒரு டிசைனிங் ஸ்பிரிட்டே கிடையாது. ஒரு ஜெப ஆவி கிடையாது, ஒரு துதிக்கிற ஆவி கிடையாது. பாருங்க, பரிசுத்தவான்கள் யாருன்றத புரியக்கூடிய ஆவி கிடையாது. இந்த அம்மா அற்புதமான பாத்திரம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, எசபேல்னு ஒரு அம்மா இருந்தப்ப, ஆகாப்பினுடைய மனைவி, அவ இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அத்தனை தீர்க்கதரிசிகளையும் கொண்டு போட்டா. தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய அத்தனை மனிதர்களையும் அழிக்க ஆரம்பித்தான். எந்தெந்த இடத்துல தேவனுக்கு மகிமை வருகிறதோ அங்கெல்லாம் விக்கிரகத்தை நாட்ட ஆரம்பித்தான். எல்லாவற்றையும் தேசத்தையே தீட்டுப்படுத்தி பெனிக்கியா தேசத்திலிருந்து தீர்க்கதரிசிகளையும் பூஜாரிகளையும் இறக்குமதி பண்ணி சபைகளை நாசமாக்கி, தெய்வத்தை நாசமாக்கி, தீர்க்கதரிசிகளை எல்லாத்தையும் கொண்டு போட்டு மொத்தத்தை இறக்குமதி பண்ண ஆரம்பித்தான். அத்தனை கள்ள உபதேசமும் கள்ள தீர்க்கதரிசனமும் கள்ள போதகமும் இஸ்ரவேல் தேசத்தையே தத்தளிக்க பண்ணினது. எங்கு பார்த்தாலும் பாகால் மெல்காற்று என்று சொல்லக்கூடிய ஒரு விக்கிரகம் எல்லா இடத்திலும் நிறுவப்பட ஆரம்பித்தது. அது மழையை வர்ஷிக்க பண்ணக்கூடிய தெய்வமா, தேசத்தை செழிப்பாக்கக்கூடிய தெய்வமா, பலுகி பெருக பண்ணக்கூடிய தெய்வமா. அதனால தான் எலியா வந்து சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாயின் வார்த்தையின்படி அல்லாமல் இனி தேசத்துல மழையும் பனியும் பொழியாது. அவன் சொன்னான், நீ எத்தனை சிலையை கொண்டு வந்து வச்சாலும், எத்தனை ஆளுகையை நிறுவனாலும், எனக்கு ஒண்ணு தெரியும், இந்த தேசத்தின் ஆண்டவர் ஒருவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவன் சொல்றான் பார், இன்றைக்கும் ஜீவிக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், நீ எத்தனை கூப்பாடு போட்டாலும், எத்தனை கும்மாளம் போட்டாலும், எத்தனை பலிபீடத்தை கட்டினாலும், எத்தனை ஆடு மாடு பலி செலுத்தினாலும், இந்த தேசத்தின் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவராலே அன்றி தேசத்துல மழையும் பனியும் பொழியா. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஐயா, நாம கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னா கர்த்தர் நமக்காக வைராக்கியமா நிற்பா. ஆமென். அப்பேற்பட்ட எலியா இருந்தது. எலியாவுக்கு பின்னாடி இப்ப எலிசா ரெட்டிப்பான வார்த்தை உடையவனா வந்துட்டான். 1008 தீர்க்கதரிசிகளின் புத்திரர் இருந்தான். அவங்க தாத்தா தீர்க்கதரிசி, அப்பன் தீர்க்கதரிசி, பிள்ளைகள் தீர்க்கதரிசி, அத்தனை பேர் இருந்தான். ஆனா அத்தனை பேர் இந்த அம்மா வீட்டுக்குள்ள ஏத்துக்கல. அத்தனை பேரையும் கூப்பிட்டு காணிக்க தரல. அத்தனை பேரையும் இந்த அம்மா கனம் பண்ணல. எலிசாவை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டா. அவளுக்கு தெரியும் எவன் நல்லவன் எவன் கெட்டவன், எவன் தரிசனம் உள்ளவன் எவன் தரிசனம் இல்லாதவன், எவன் கள்ள போதகன் எவன் நல்ல போதகன், எவன் கள்ள தீர்க்கதரிசி எவன் நல்ல தீர்க்கதரிசி. அந்த அம்மாவுக்கு தெரியும். அவ டிசைனிங் பகுத்தறியக்கூடிய ஆவி உடையவளா இருக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியணும். சத்தம் ஆமென். ஆமென்.
ஆமா, யார் வஞ்சகத்தின் ஆவி இருக்கிறாங்கன்னு புரியணும். கடைசி காலத்துல ஓநாய்கள் எல்லாம் ஆட்டுத்தோலை போட்டு சபையை கெடுப்பதற்காக வந்திருக்கு, தேவ நாமத்திற்கு அவகிருத்தியை உண்டாக்குவதற்காக. சில ஏக்கங்கள் எல்லாம் 3 வருஷம் பாஸ்டர் மாதிரியே ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். ட்ரைனிங் கொடுத்து பாருங்க, பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்குள்ள வருவாங்களாம். அவங்க வந்து அவங்க பேசுறத பார்த்தா நம்மளே அரண்டு போயிடும், அப்படி சாட்சி சொல்லுவானா. அவன் சொல்ற சாட்சியை கேட்டோம்னு வச்சுங்கப்பா, இப்படிலாம் நடக்குமான்னு தெரியுமா. ஆனால் என்ன பியூட்டினா, அவன் எங்கே ரட்சிக்கப்பட்டான்னு சொல்ல மாட்டான், எந்த பாஸ்டர் கிட்ட வளர்ந்தான்னு சொல்ல மாட்டான், எங்கே ஞானஸ்தானம் எடுத்தான்னு சொல்ல மாட்டான். இப்போ நான் சர்ச்சு பாஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட வந்து சர்ச்சில் ஏறி நின்று எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு என்கிட்ட இருந்து ஒரு 10 பாஸ்டரோட கான்டாக்ட் வாங்கி போயிடுவான். அவன் என்னைக்கு சர்ச்சுக்குள்ளே வரானோ எனக்கு என் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை ஆகிடும், சபையில் முக்கியமான ஆட்கள் எல்லாம் செதறுண்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட்டை வச்சு ஒரு குறிப்பிட்ட இயக்கங்கள் இன்னைக்கு தேசத்தை நாசமாக்குவதற்காக கட்டவிழ்த்து விடுறான். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, வெள்ளை போட்டுங்கிறான நம்பாத, சஃபாரி போட்டுங்கிறான நம்பாத, புரியுதா? பெரிய பைபிள் எடுத்துக்கின்னு இங்கே வச்சுக்கின்னு வரது, ஏற்கனவே இதுவே நாத்தம் எடுத்துது. அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். ஆமாம், தூக்கி இங்கே வச்சுக்கின்னு வரது, அந்நிய பாஷை பேசுறது, நீ அதுக்கு மேலே சோத்திரம் ஆண்டவரே என்னத்தை சொல்ல. அல்லேலுயா. கண்டது அந்த அந்த பகுத்தறியக்கூடிய ஆவியே இல்லை பாரு. இன்னைக்கு உபதேசம் மாதிரி அன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு மெசேஜ் மாதிரி அன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு இருக்கிற விதவிதமான டிரான்ஸ்லேஷன் மாதிரி அன்னைக்கு கிடையாது. ஆனால் அந்த அம்மா அத்தனை கோட்டீஸ்வரியா இருந்தோம், அவ்வளவு கனம் பொருந்திய ஸ்திரியா இருந்தோம், அத்தனை பேர் வேலைக்காரனை வீட்டில் வச்சிருந்தோம். சத்தியம் எது சத்தியம் எது இல்லைன்றத தெளிவா தெரிய ஆரம்பிச்சது. எவன் கள்ள போதகன் எவன் கள்ள தீர்க்கதரிசி என்பதை தெளிவா புரிய ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அதனால தான் இந்த அம்மா எப்ப எலிசா வந்தாலும் கூப்பிட்டு சாப்பாடு போடும். பாருங்க, கள்ள தீர்க்க தரிசனம் பயங்கரமா பெருகி, கள்ள பூஜாரிகள் பெருகி, கள்ளத்தனங்கள் எல்லாம் தேசத்தை தீட்டுப்படுத்தின நாட்களில பரிசுத்தமுள்ள ஒரு வித்தை, பரிசுத்தமுள்ள ஒரு பாத்திரத்தை, பரிசுத்தமுள்ள தேவனுடைய மனுஷனை இந்த அம்மா எதிர்பார்த்து காத்திருந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். என் தனிப்பட்ட கருத்து. எப்ப அந்த சூனோம் ஊருக்கு வந்தாலும் இந்த அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போடுவா, அத்தனை பேருக்கு சாப்பாடு போடுவா, அத்தனை பேரை கனப்படுத்த ஆரம்பித்து. அப்புறமா தான் புருஷனை பார்த்து சொல்றா, நம்ம வீட்டுக்கு வந்து போகிற இவர் தேவனுடைய மனுஷன். முதல் யாரு? பரிசுத்தவான், தேவனுடைய மனுஷன். பின்னாடி தான் சொல்றான், இவர் யாரா பார்க்கிறேன்? பரிசுத்தவானா பார்க்கிறேன். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, எடுத்த உடனே எல்லாத்தையும் செய்யல, அவன் நடக்கையை பார்த்திருப்பா, அவன் செய்கையை பார்த்திருப்பா, எலிசாவினுடைய பார்வையை பார்த்திருப்பா, எலிசா என்னென்ன பண்றான்றத பார்த்திருப்பா. இவ வயசு பொண்ணு பாருங்க, அவன் புருஷன் ரொம்ப வயசானவன், குழந்தை கிடையாது, எல்லாம் எதிர்மறையா இருக்க ஆரம்பிச்சிருக்கும். 1008 வேலைக்காரி வீட்டில் இருக்கிறா. ஆனா இவன் நடக்க எப்படி இருந்திருக்கு பாருங்களேன். எலிசாவினுடைய நடக்க எப்படி இருந்ததுக்கு ஒரு அடையாளம் சொல்றேன் பாருங்க. எலிசா இஸ்ரவேல் தேசத்துல கர்மேல் பர்வதத்தில் இருக்கும்போது சீரியா தேசத்தின் படை தளபதி இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ண, அவன் ஊர்ல அவன் பெட்ரூம்ல அவன் அரண்மனையில நின்று பிளான் பண்ணதை இங்கிருந்து எலிசா கண்டுபிடிச்சான். ஆர் யூ வித் மீ? அல்லேலூயா. ஆனா மேல் வீட்டில் எலிசா இருக்கிறான், கீழே சுனோமியால் இருக்கிறா. சுனோமியாலுக்கு என்னன்றத எலிசாவால கண்டுபிடிக்க முடியல. எத்தனை நான் பேசுறது புரியுதா? எத்தனை முறை வீட்டுக்கு வந்திருப்பான், அவளை ஏறெடுத்து கூட பார்த்துருக்க மாட்டான். ஒவ்வொரு முறையும் வரமே குழந்தை சத்தமா அது வீட்டில் இருக்கா அதுவும் தெரியல. யாரு வேலைக்காரையா, எந்த எனக்கு எதுக்கு இந்த வேலை? அல்லேலூயா. வந்தமா ஆடு மேய்ச்சமா கோலை போட்டோமா, சாப்பாடு போட்டாங்களா சாப்பிட்டோமா, எந்திரிச்சு தூங்கணுமா போனோமான்னு போயிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, சில நேரத்தில் ரொம்ப உத்து பார்த்தா, சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிடுறேன், அல்லேலூயா, ரொம்ப உத்து பார்த்தா நான் போட்டிருக்கிற கிழிஞ்சு போன பனின்னு கூட தெரியும், மேலேயே பார்க்காம போயிடணும். புரியல? சிலது இயேசு வர வரைக்கும் புரியாது, ஆனால் புரியாத மாதிரியே பார்த்தீங்க பார்த்தீங்களா, நல்லா வருவீங்க. இதெல்லாம் அக்கிரமத்தின் உச்சகட்டம். ஆமென். ஆமாம், ஒன்று ரொம்ப நோண்டக்கூடாது, ஒன்று புரியலையா விளங்கலையா, எனக்கு சம்பந்தம் இல்லையா, தேவையில்லை விட்டுடுன்ற, அதை விட்டுட்டு விலகின்றோம். இவன் பாருங்க, எலிசா இத்தனை முறை வந்தோம், இந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைன்றத காணலை. எல்லாம் முடிஞ்சு போச்சா? தேவ மனுஷனா பார்த்தாலா, பரிசுத்தவானா பார்த்தாலா? இப்பதான் இவளுக்கு ஒரு தெளிவு வந்துடுச்சு. தேசத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கிறார். எலிசாவுக்கு பின்னாடி ஒரு மகிமை பொருந்தின பாத்திரம் ஒன்று இருக்கு அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு சொல்லிட்டா, புருஷனை பார்த்து. அல்லேலூயா. புரியுதோ புரியலையோ, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமா, புருஷனை பார்த்து சொல்றா, நம்ம வீட்டுக்கு வந்து போகிற இவர் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு காண்கிறேன், அதனால நம்ம வீட்டு மாடியை கட்டுவோம். பாருங்க, கட்டி ஒரு மெத்தையை போட்டு குத்து விளக்க வச்சு மேஜையை வச்சு ஆசாரிப்பு கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலத்துல என்னென்னலாம் வைக்கணுமோ, மகா பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலத்துல என்னென்னலாம் வைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் அந்த மேல் வீட்டறையில வச்சுட்டா. ஒரு வீட்டை கட்டிட்டா, பரிசுத்தவான் என்பதை புரிந்தா, தீர்க்கதரிசி என்பதை புரிந்தா, தேவ மனுஷர் என்பதை புரிந்தா. ஒரு வீட்டை கட்டி மாடி கட்டிட்டா.
எலிசா வந்து சுயாதீனமா சண்டை போடாம எதிர்மறை இல்லாம நல்லா ஃப்ரீயா இருக்கட்டுன்னு மேல மாடியை கட்டிட்டான். எலிசா வந்து மேல ரூம்ல படுத்தாம தூக்கம் வரல, புரண்டு படுத்திருப்பான், தூக்கம் வரல. அந்த அம்மா இவ்வளோ நல்லது செஞ்சது. இந்த வசனம் சொல்லுது, அவள் சகல சலக்கரணையோட விசாரித்தாளா. தன் மனசுல ஒரு வலி இருக்கு, ஒரு காயம் இருக்கு, ஒரு நிந்தை இருக்கு, ஒரு அவமானம் இருக்கு. ஆனா அந்த அவமானம், நிந்தை, காயம், வலி, வேதனை, பதில் வராத காரியம் எல்லாத்தையும் மறைச்சு போட்டுட்டு இவர் ஒரு பரிசுத்தவான், இவர் ஒரு தேவ மனுஷன் அப்படின்றத புரிஞ்சு, இந்த மனுஷனால தேசத்துல ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றத அறிஞ்சு அந்த மனுஷனுக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் சகல சலக்கரணையோட செஞ்சாலாம். அல்லேலூயா. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காதபடி செய்ய ஆரம்பிச்சா. எலிசா போய் மேல படுத்தா தூக்கம் வரல, புரண்டு படுக்கிறான், தூக்கம் வரல. வரும்போதெல்லாம் சாப்பாடா வடிச்சு கொட்டுச்சே, சப்பாத்தியா உருட்டி போட்டுச்சே. இந்த அம்மாவுக்காக நான் ஒண்ணுமே பண்ணலையே. அப்பதான் மனசாட்சி குத்துது, நன்மை செஞ்சே ஆண்டவரை கவுத்துடணும். நல்லா வருவீங்க. அல்லேலூயா. ஆராதிச்சு ஆண்டவர் இறங்க பண்ணிடணும். அறிக்கை பண்ணியே கர்த்தரை நம்ம மத்தியில உலாவ பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, விசுவாசமா பேசியே சொல்லிடணும். முட்டி போட்டுட்டு எலிசா சொன்னாம முகம் முழங்கால படிகிற மாதிரி குனிஞ்சிட்டு கர்மேல் மலையிலேருந்து வேலைக்காரனை பார்த்து சொல்றான், இல்லை போய் கடல்ல பார், மேகம் எழும்புதான் பாருங்கிறான். மலை மேல இருந்து கீழே வந்து கடலை போய் பார்த்துட்டு திரும்ப மேலே போய் இல்லைன்னா திரும்ப போய் பாருன்றான். சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க நீங்களா இருந்தா, அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருந்திருப்போம். அந்த ஆள்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நான் எவ்வளோ மூச்சு வாங்க, செருப்பு இல்லாமல் பிஞ்சு போன செருப்போடு போயிட்டோன்னு திரும்ப என்ன போக சொல்கிறேன்னு போயிட்டு இருப்பீங்க. ஐயோ தேங்காய் மண்டைங்க, நம்மள லேசுப்பட்ட ஆளுகளா? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஐயோ எலியாவுக்கெல்லாம் வேலை செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டம். 2வது டைம், 3வது டைம், 4வது டைம், 5 அவனும் முட்டி விட்டு எந்திரிக்கல பாரு. இவனும் பாருங்க சலிச்சு போகல பாரு, செத்து சுண்ணாம்பா இருப்பான். ஆமா தானே? அல்லேலூயா. செத்து சுண்ணாம்பா இருப்பான். 7வது முறை வந்து சொல்றான், கையளவு மேகத்தை பார்க்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். நம்ம பண்ற ஜபத்துல கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா. ஆமா, 3 வருஷம் ஆன அடைக்கப்பட்டதுதான், ஆனா திறக்கக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். 9 மாசத்துல அற்புதம் நடக்கலதான், ஆனா இந்த 10வது மாசத்துல அற்புதத்தை செய்யக்கூடிய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். முழங்கால் படியிட ஆரம்பித்து பார், கையளவு மேகம் எழும்புற வரைக்கும். ஆமென். அக்கினி சூளையிலிருந்து என்னை தப்புவிக்கிற வரைக்கும், சிங்க கபிலிருந்து நான் வெளியே வருகிற வரைக்கும். ராஜா வந்து கேட்டான், தானியேலே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்தாரோ? அவன் உள்ளன்னு சொல்றான், ஆம் ராஜாவே, கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டான். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, தேவன் நமக்கு நன்மை செய்கிற வரைக்கும். தாவீது பாருங்க, அவனை மாதிரி பாடுபட்டவன் கிடையாது, உடைக்கப்பட்டவன் கிடையாது, வாழ்க்கையை தனிமையை அனுபவித்தவன் கிடையாது. அவன் சொல்றான், எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேன், உடைந்து போன பத்திரம் போலானேன். அப்படி போயிட்டு ஆண்டவரை பார்த்து சொல்றான், அவர் நல்லவர் அப்படிங்கிறான். நல்லவர் 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 நல்லவர்னு சொல்லியே சிங்காசனத்தை பிடிச்சாம்ப. சத்தமா ஆமென் சொல்லாதீங்க, பாவம் அது. ஐயோ சத்தமா சொல்லாதீங்க. அல்லேலூயா. நல்லவர் நல்லவர் நல்லவர். ஆண்டவர் கிட்ட தான் தனிப்பட்ட விதத்துல தான் அவனுக்கு ஆண்டவருக்கு டீலிங். பப்ளிக்னு வந்துட்டு ஆண்டவரை விட்டு கொடுக்கவே மாட்டான். தனியா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை பார்த்து கேட்பான், ஏன் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்காமல் தூரத்தில் நிற்கிறீர்? ஆனா ஜனங்க முன்னாடி வந்து சொல்லுவான், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. புரியுதா? என்ன புரிஞ்சதோ? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அந்த தாவீதோட டீலிங் பாரு, அந்த மாதிரி தான் இருக்க ஆரம்பிச்சது. துதிச்சு ஆண்டவரையே மயக்கிட்டான் பார். சோத்திரம் ஆண்டவரே. அறிக்கை பண்ணி அக்கினி ஜோலை விட்டு வெளியே வந்துட்டான் பார். அல்லேலூயா. ஆமா, போய் பாருன்னு சொல்லிட்டு ஒரு பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை வர வச்சான் பார். துதிச்சு நன்மை செஞ்சு ஆண்டவர் அறிக்கை பண்ணி கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்முடைய துதியினாலே அவருக்கு ஒரு சிங்காசனம் அமைப்போமே, நம்முடைய ஆராதனைனா அவர் சுகந்த வாசனையாக முகரட்டுமே, நம்முடைய ஜெபம் அவருடைய சன்னிதானத்தில் ஜெப தூபமாய் போய் எழும்பட்டுமே, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு காரணமாய் மாறட்டுமே. அல்லேலூயா. இந்த சுனாமியால் பாருங்க, எந்த எதிர்பார்ப்பு பிரதிபலனை எதிர்பார்க்கல, அத்தனையும் செஞ்சு மேல் வீட்டு அறையை கட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு எலிசாவை போய் மேலே படுக்க வச்சுட்டா. எலிசாவால மேலே படுக்க
பொறுக்க முடியல. பாருங்க, மேல இருந்து கீழே கூப்பிட்டு சொல்றான், கேஎஸ்சி கூப்பிட்றான், இல்லை இங்க வா. வரும்போதெல்லாம் இந்த அம்மா சகல சலக்கரணையோடு விசாரிச்சுது. இந்த அம்மாவுக்காக நான் ஒண்ணுமே பண்ணலையாடா, மனசு குத்தி இருக்கும் பொழுது எலிசாவுக்கு, இந்த அம்மாவுக்காக நான் ஒண்ணுமே பண்ணலையாடா, போய் அந்த அம்மாவை கூட்டிட்டு வா. அந்த அம்மா படிக்கட்டு மேல கூட வராம படிக்கட்டு கீழேயே நிக்குது. கேயாசி இங்க நிக்கிறான், எலிசா உள்ள இருக்கிறான். இங்கிருந்து நியூஸ் இங்க போய் இங்கிருந்து அங்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இங்கிருந்து நியூஸ் அங்க போய் அங்க போகுது. இவன் சொல்றான், அந்த அம்மா கிட்ட கேளு, ராஜாவின் இடத்துல, அது அதிகாரியின் இடத்துல, அது உனக்காக எங்கேயாச்சும் போய் பேசணுமா, ஏதாவது செய்யணுமா சொல்லு அப்படிங்கிறான். அந்த அம்மா சொல்லுது, நல்லா இருக்கிற ஆளை விடு, வந்தையா சாப்பிட்டியா தூங்குனியா பிரசங்கம் பண்ணியா போயிடு. அல்லேலூயா. இதை சும்மா கிளறாதேங்கிறா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, உடனே நம்மால் கேயாச்சி சொல்றான், அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை, அவன் புருஷனும் வயது சென்றவனா இருக்கிறான். சில நேரத்தில் பார்த்திருக்கேல, சீனியர் பாஸ்டருக்கு தெரியாதல ஜூனியர் பாஸ்டருக்கு தான் தெரியும். சோத்திரம் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவ மாறே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, பாருங்க, சீனியருக்கே தெரியல, ஜூனியருக்கு எல்லாம் தெரியுது. அப்பா ஜூனியர் சொல்லி முடிச்சோடனே எலிசா அந்த அம்மாவை பார்த்து சொல்றான், போ, ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே நீ ஒரு பிள்ளை அணைத்து கொண்டிருப்பாய். ஐயா, இதுவரைக்கும் நல்லா இருந்தாயா, இதுவரைக்கும் நல்லா கேட்டாயா, இப்பதான் எலிசாவை பார்த்து சொல்றா, ஐயோ என் ஆண்டவனே, அபத்தம் பேச வேண்டாம், நான் இப்படி கொண்டு வரனே, அவ இப்படி சொல்லிருப்பா. ஓ, உன்னைய விட எனக்கு பாரம் ஜாஸ்தியா. அழுது 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 காத்திருந்து, இந்த மனுஷனுக்கு நான் வாழணுமா, கல்யாணம் பண்ணமான், தேவ சித்தமான் எதிர்பார்த்து காத்திருந்து காத்திருந்து ஜெபித்து ஜெபித்து மாறிட்டேன். தேசமே விக்கிரகத்துக்கு பின்னாடி போச்சு, நான் போல. எல்லாருமே தப்பான வழிபாட்டுக்கு போனாங்க, நான் போல. யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா, தேவ சத்தம் கேட்காதான்னு காத்திருந்தேன். காத்திருந்து காத்திருந்து ஜெபித்து ஜெபித்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து இனி இந்த காரியம் எனக்கு நடக்காது, இனி என் வாழ்க்கையில இந்த காரியம் கைக்கூடி வராதுன்னு விட்டுட்டேன். இப்பதான் அந்த காரியத்தை எல்லாத்தையும் மறந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து உன்னை போல ஒரு பரிசுத்தவனை என் வீட்டுக்குள்ள ஏற்றிருக்கிறேன். அதனால என் மனசை திரும்ப கிளறி எனக்கு வேதனையை உண்டாக்கி, நடக்காததை பத்தி பேசாதையா, நான் உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு வீட்டை கட்டி சாப்பாடு போட்டங்கிறதுக்காக எனக்கு பொய் சொல்லாதையா, அபத்தம் பேசாத. நான் ரொம்ப காயப்பட்டவன், ரொம்ப வலி நிறைஞ்சவன், ரொம்ப நிந்தை அனுபவிக்கிறவன், இப்பத்தான் எந்திரிச்சு வெளியே வந்திருக்கிறேன். திரும்பமாய் அபத்தத்தை பேசாத, அந்த பழைய காரியத்தை கிளறி விட்டுடாத. வேண்டாயா, பொய் சொல்லாத, எனக்கு அபத்தம் பேசாத. சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா, இந்த விரக்தியினுடைய விளிம்புக்கு போயிட்டா ஜபம் பண்ணுவோம், பைபிள் படிப்போம், ஊழியம் செய்வோம், பிரசங்கம் பண்ணுவோம். ஆனா அந்த வார்த்தை நம்மை தேடி வரும்போது, நிறைய கேட்டுட்டேன் பிரதர், விடுங்க பிரதர், நிறைய பார்த்துட்டேன் சிஸ்டர், விடுங்க சிஸ்டர், அது நடக்காது பாஸ்டர், எழும்ப முடியாது பாஸ்டர், ஏதோ ஒன்று போயிட்டு இல்லை, 9 மாசத்துல ஏதோ ஒரு விரக்தி உன் வாழ்க்கையை ஆட்டி படைச்சிருச்சுல்ல, இவ்வளோலாம் செஞ்சேன், இப்படிலாம் பண்ணேன், என் வாழ்க்கையை காப்பாற்றி கொண்டேன், கள்ள உபதேசத்துக்கு போல, கள்ள செய்கைகளுக்கு போல உத்தமமாக வாழ்ந்தேன். என்னை எத்தனையோ பேர் திசை திருப்ப வந்த பொழுதும் நான் ஒருபோதும் தெய்வத்திற்கு துரோகம் பண்ணினதில்லை, எல்லாரையும் கனம் பண்ணேன், பரிசுத்தமாய் வாழ்ந்தேன். ஆனால் ஏதோ ஒரு நிந்தை, ஏதோ ஒரு வழி, ஏதோ ஒரு ஏமாற்றம், ஏதோ ஒரு எதிர்மறையான காரியம், சபை கட்டப்படாதோ, குடும்பம் கட்டப்படாதோ, ஒரு நல்ல வீடு வராதோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்காதோ, அடைக்கப்பட்ட என் கர்ப்பம் திறக்கப்படாதோ, நான் ஜெபித்த காரியம் கைக்குடி வராதோ, நான் கண்ட தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற மாட்டாரோ, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வராதோ, ஏதோ ஒரு ஏக்கத்தோடு காத்திருந்து காத்திருந்து எதிர்பார்த்து 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 நீங்கள நானும் எதிர்பார்த்த நேரத்தில் அந்த காரியம் கிடைக்காமல் போனபடினாலே இன்னைக்கு எல்லாத்தையுமே ஒரு மாதிரி பேசுற மாதிரி வந்துட்டல்ல. எலிசாவை பார்த்து உலகமே பயப்பட்டது, தேசமே பயப்பட்டது, எல்லா ஜனங்களும் நடுங்க ஆரம்பித்தாங்க. ஆனா இவ சொல்றா, அபத்தம் பேசாதீர், பொய் சொல்லாதீர், எனக்கு அது நடக்காதியா, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி திரும்ப கட்டப்படா, இனி திரும்ப எழும்பாது, இனி திரும்ப உயிர்ப்பிக்கப்படா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆனா எலிசா பாருங்களேன், எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நிறைய இடத்துல கோபப்பட்டு இருக்கிறார், நிறைய இடத்துல டென்ஷன் ஆயிருக்கிறார். ஆனா அந்த அம்மாவை பார்த்து ஒரு வார்த்தை கூட எலிசா பேசலையா? எலிசாவுக்கு தெரியும் அந்த அம்மா விரக்தியினுடைய எல்லையில வந்திருக்கிறா. எலிசா சொன்னா, ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே நீ ஒரு பிள்ளை அணைத்து கொண்டிருப்பாய். இந்த காலை வேளையில நானும் உனக்கு தீர்க்க தரிசனமா பேசுறேன். எதிர்பார்த்து 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 விடாய்த்து போயிட்டல, காத்திருந்து காத்திருந்து விரக்தியாய் போயிட்டல,
இனி அவ்வளவுதான் பாஸ்டர், இது நடக்காது பாஸ்டர், இது கைக்குடி வராது பாஸ்டர் நினைச்சல. இல்ல தேவ பிள்ளையே, இது அபத்தம் இல்ல, அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. செத்து போன உன் கற்பத்தை உயிர்ப்பிக்கும், நடக்காதவர்களை நடக்க பண்ணும். அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற ஆண்டவர். அவர் வனாந்தரத்தை நீர்த்தடாகமாகவும் கற்பாறைகளை தண்ணீர் கேணிகளாகவும் மாற்றக்கூடிய கர்த்தர். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில முரட்டாட்டமாய் காணப்பட்டதோ, நாங்களே ஜெபித்து 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 இனி இது நடக்காது நினைச்சோமோ, அந்த காரியத்தை கர்த்தர் சீக்கிரத்தில் செய்ய போகிறார். ஆமென். ஒரு புதிய வாசல் திறக்கப்படும். கர்த்தர் காரியத்தை கைக்குடி வரப்படுவார். இது அபத்தம் இல்ல, இது ஒரு அற்புதமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். அடுத்த வசனம் இப்படியாக, அடுத்த ஒரு சில வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. எலிசா அதுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு வரல. ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே அவள் ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருக்க ஆரம்பித்தாள். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை திறக்க ஆரம்பித்தார். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் ஏதோ ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் செய்யாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அந்த நேரம் வரும் பொழுது வெண்கல கதவுகள் உடையும், இரும்பு தாழ்பால்கள் முறியும், மனித திட்டங்கள் தகர்க்கப்பட்டு போகும், ஆளுகைகள் அதிகாரங்கள் அடங்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வார்த்தை எழும்பும், கர்த்தர் சொன்னது நிறைவேற ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏதோ ஒரு விதத்துல விரக்தி அடைஞ்சு நன்மை செஞ்சு ஜெபித்து ஜெபித்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு பாஸ்டர், இனி நடக்காதுன்னு நினைச்சல. இல்ல தேவ பிள்ளையே, எத்தனை நாள் தூக்கம் இல்லாம அழுதிருப்ப, எத்தனை நாள் உனக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்து ஆண்டவருக்காக செஞ்சிருப்ப, உன் பிள்ளை கேட்டது கூட வாங்கி தராம தெய்வத்துக்கு கொடுத்திருப்பே. உன்னை போய் கைவிடுவாரா? உனக்கு எனக்கு அற்புதம் செய்யாம விட்டுடுவாரா? இது அபத்தம் இல்லையா? இது அற்புதமாய் மாறப்போகுது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு பிராண உற்பவ கால திட்டம் உண்டு. அது இந்த மாசமா கூட இருக்கலாம், அடுத்த மாசமா கூட இருக்கலாம், வரப்போகிற வருஷமா கூட இருக்கலாம், ஏன் அது இன்னைக்கா கூட இருக்கலாம். உனக்காக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வா. அடைக்கப்பட்டவைகள் திறக்கப்படும். ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே நீ ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாய். ரொம்ப நாளா ஏங்கினப்பர், எதிர்பார்த்தப்பர், அழுதப்பர், ஜபம் பண்ணினப்பர், பல பொருத்தனைகளை பண்ணி நிறைவேற்றினப்பர், அவைகள் எல்லாவற்றுக்கு கர்த்தர் பதிலை தரப்போகிறார். அற்புதத்தை கர்த்தர் கைக்குடி வர பண்ண போகிறார். நடக்காதவைகள் நடக்க போகிறது, நுகங்கள் உடைக்கப்பட போகிறது, கட்டுகள் அறுக்கப்பட போகிறது, எல்லா விதமான தண்டனைகளும் மாறப் போகிறது. கர்த்தரே ஜெயபலமானவராய், கர்த்தரே அற்புதம் உள்ளவராய், கர்த்தரே ஆச்சரியமான பாதைகளை திறக்கக்கூடியவரா நம்முடைய பட்சத்தில் கர்த்தர் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை போல நல்ல ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அபத்தங்களை அதிசயமாய் கர்த்தர் மாற பண்ண போகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் மாற்றுவார் பாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வனாந்திரத்துல எங்களுக்கு இறைச்சி வேணும், இறைச்சி வேணும், இறைச்சி வேணும்னு சத்தம் போட்டு கத்தி அழுகிறான். மோசேயும் டென்ஷன் ஆயிட்டான். எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி பாத்திரத்தில் கொண்டு வந்து கவுத்துட்டு இருப்பாங்க போல இருக்குது. ஆமே, கவுத்துட்டு ஓன்னு அழுகிறாங்க. நாங்கள் எகிப்து தேசத்தில் இருக்கும்போது சட்டி பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்தோம், அடுப்பு பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்தோம், வெந்ததும் வேகார்த்தமாக தின்னோம். அல்ல இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இந்த வனாந்திரத்தில் இந்த மண்ணா கசக்குது அப்படிங்கிறான். மோசையே டென்ஷன் ஆயிட்டாப்ல. டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், நானா இந்த ஜனங்களை பெத்தேன், ஏயா என் உயிரை வாங்குற? அத்தனை பேரையும் கொண்டு வந்து ஏன் தலை மேலே சாட்டிட்டு, இது ஒன்று அது இல்லைங்குது, ஒன்று இது இல்லைங்குது, ஒன்று இது இல்லைங்குது. ஐயோ சாமி, பாவம் பாஸ்ட். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் கத்த தேவ சமூகத்தில் போய் சொல்றான், நானா பெத்த எல்லாத்தையும் கொண்டு வந்து என் தலை மேலே சாட்டிட்டு ஏன் இப்படி பண்றீங்க? ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று புலம்புறானே. எங்கேயாச்சும் வந்தமா, பைபிள் எடுத்தமா, சர்ச்சில் உட்காந்தமா, ஆராதிச்சிட்டுமான்னு போயிருக்கலாம். எத்தா பெரிய ஊழியத்தை கொடுத்துட்டு சோத்திரம் ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே, என்ன சத்தமே காணும், இத்தா பெருசை கொடுத்துட்டு நான் என்ன போய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் கேட்கிறார், மோசே நாளைக்கு காலையில் எல்லாம் சரியாயிடும். மோசே சிரிச்சிருப்பான், ஆண்டவரே என்ன பேசுறீர்? இருக்கிற எல்லா மிருக ஜீவன்கள் அடிச்சாலும் இந்த ஜனங்களுக்கு பத்தாது. எல்லா மச்சங்களை, கடல்ல இருக்கிற அத்தனை மச்சங்களை கொண்டு வந்தாலும் இந்த ஜனங்களுக்கு பத்தாது. ஆண்டவர் மோசையை பார்த்து கேட்கிறார், நீயுமாடா? அதை பிராக்டிக்கலா படிச்சு பாருங்களேன். நீயுமா மோசே? என் கரம் குறுகி போயிடுச்சோ? உன் ஜெபத்தை கேட்க கூடாதபடிக்கு என் செவி மந்தமாயிடுச்சோ?
அற்புதம் செய்யத்தக்க வல்லமை என்கிட்ட இல்லையோ? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்பேற்பட்ட பரிசுத்தவானா இருந்தாலும் அந்த விரக்தின்னு ஒன்று வரத்தான் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த விரக்தி வரும்போது தேவ சத்தத்தை கேட்டு எழும்பிட்டா எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப நாளத்தனையாய் தருவார். ஆமென். மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், இத்தனை மிருக ஜீவன்கள் அடிச்சு போட்டாலும் பத்தாது, கடல் இருக்கிற மச்சங்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் இந்த ஜனங்களுக்கு புசிக்க பத்தாது, எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், என் கரம் இன்னும் குறுகலை, என் செவி இன்னும் மந்தமாகல, நாளைக்கு காலையில் நீ பார்ப்பேன். ஐயா, ஒரே ஒரு கீழ்காற்றை கர்த்தர் அனுப்ப ஆரம்பித்தாராம். கடல் இருக்கிற முதலைகள் எல்லாவற்றையும் காடையா மாத்தி கொண்டு வந்து போட்டா இருப்பார். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். கையை தட்டி நல்ல சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அத்தனையும் கொண்டு வந்து முழங்கால் அளவு போட்டாராம் பாருங்க. அந்த ஜனங்க இருக்கிற அத்தனை இடத்துலயும் காடையா மாற ஆரம்பிச்சிருச்சு. சில நாள் ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிருப்போம் பாத்தீங்களா? எப்போ சபை நிரம்பும், எப்போ ஆத்துமாக்கள் வரும், எப்போ இந்த ஜனங்க ரட்சிக்கப்படும், எப்போ தேசத்துல ஒரு எழுப்புதல் வரும் நினைச்ச பாருங்க. எல்லாம் கவனிங்க பாப்போம். சீக்கிரத்துல கர்த்தர் ஒரு கீழ்காற்று அனுப்புவார் பாரு. இந்த பள்ளிக்கரையில் இருக்கிற எல்லா முதலைகளையும் கர்த்தர் கொண்டு வந்து சபையில வைப்பார். எல்லா அரசியல் தலைவர்களையும் கர்த்தர் சபையில கொண்டு வருவார். எல்லா அதிபதிகளையும் கர்த்தர் கொண்டு வருவார். அவருக்கு ஒரு கீழ்காற்று போதும். ஆமென். கடல் இருக்கிற அத்தனை மச்சங்களையும் காடையாக மாற்றி விசுவாசிகளாக மாற்றி சபையில கொண்டு வந்து வைக்க என் தெய்வத்தால முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய கரம் குறுகி போகல, அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை, அவருடைய வல்லமை குன்றி போகல. அவர் மீண்டுமாய் ஒரு கீழ்காற்றை அனுப்புவார். ஒருவேளை வியாபாரம் படுத்து போயிருக்கலாம், கவலைப்படாத, கர்த்தர் ஒரு கீழ்காற்றை அனுப்புவார். உன்னை நம்பி கொடுத்த வேலை எங்கே ஒரு இடத்துல விழுந்து போயிருக்கலாம், இனி எழும்ப முடியாது பாஸ்டர், இல்ல, கர்த்தர் எழும்ப பண்ணுவார். கர்த்தர் எழுப்புதலை தருவார். கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அபத்தத்தை அற்புதமாய் கர்த்தர் மாற்றுவார். விரக்தியை கர்த்தர் பெரிய விஸ்தரிக்க கூடாத ஒரு பெரிய மகிமையான காரியத்தினாலே முடிசூட்டக்கூடிய போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அடுத்த நாள் காடை வந்துடுச்சே. ஒரு நாள் கேட்டான், ஒரு மாசம் முழுக்க வந்தது. நிரப்ப ஆரம்பித்தாரு. எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாது, எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஆனா வரவழைக்கக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். உனக்கும் எனக்கும் சபைக்கும் ஒரு அற்புதம் நடக்கும் பாரு. எங்க இருந்து வருதுன்னு தெரியாது, ஆனா கர்த்தர் வர வைப்பார். கர்த்தர் வர வைப்பார். எதெல்லாம் பெண்டிங்கா இருந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் நிரப்புவார். ஒரு கீழ்காற்று வரும், அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படும். ஆமென். நம்முடைய வியாபாரம், குடும்பம், வாழ்க்கை, பிள்ளைங்க எல்லாவற்றையும் கர்த்தர் தலைகீழாக மாற்றுவார். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. கர்த்தர் மாற்றுவார். ஆமென். இந்த மாத்தாள் மரியாதை பத்தி நான் பேசுறேன்னு தெரியல. ஆமா, கடைசி சொல்லிட்டு முடிச்சிடறேன். இந்த மரியாள் சரியான மேக்கப் ராணி. ஐயோ சொல்லுங்கப்பா, மரியாள் என்ன ராணி? ஐயோ சத்தமா சொல்லுங்க, மேக்கப் ராணி. அல்லேலூயா. எப்போ இயேசு வந்தாலும் 12 பேரோட வருவார், அல்லது ஜாஸ்தியாக கூட வருவார். வந்தோடனே இந்த அம்மா கட கட கடன்னு குளிச்சுட்டு அப்படியே மேக்கப் பண்ணிட்டு வந்து நேராக முன்னாடி உட்காந்துருது. 12 பேர் வந்திருக்காங்களே, சாப்பாடு செய்யணுமே, என்ன பண்ணுவா பாவம், அக்கா ஒருத்தி அடிமை மாதிரியே மாட்டிகிட்டு இருக்கிறாளே. புரிஞ்சுதா? ஒன்றும் பார்க்கறது கிடையாது. வந்து உட்காருத்து, பிரசங்கத்தை கேட்டுட்டு போய் சாப்பாட்டுக்கு முதல் ஆளாக உட்காருது. நான் மரியாதை பேசுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அப்படியே மேக்கப் பண்ணிட்டு உங்கள் பாவம் மாத்தால் எவ்வளோ நாள் தான் பொறுப்பா? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப நாள் பொறுத்து பார்த்து ஒரு நாள் டென்ஷன் ஆகிட்டு, ஆண்டவரே எப்போ பார்த்தாலும் வந்து மேக்கப் பண்ணிட்டு வந்து உட்காந்துடுறான், மொத்த வேலையும் நானே பேக்கிறேன், நீராவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆண்டவரும் பாருங்க மரியாள் பக்கம்தான். என்னத்தை சொல்ல, சில நேரத்தில் அப்படித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், அவள் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. இதுக்கப்புறம் ஆண்டவர் கிட்ட பேசி நம்ம ஜெயிக்கவா முடியும்? சொல்லுங்கப்பா. ஆமா, எல்லாம் பண்ணிட்டா. ஆனா பாருங்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சா? லாசரு உடம்பு சரியில்லாம ஆயிட்டான். அவங்க அப்பா அம்மாவை பத்தி பைபிள் சொல்லலை. இருந்தாங்களா இல்லையா தெரியல, இருந்திருக்க மாட்டாங்க. இருந்தா பைபிள் கண்டிப்பா சொல்லியிருக்கும். அப்பா அம்மா இருந்திருக்க மாட்டாங்க. லாசர் மட்டும்தான் இந்த குடும்பத்தினுடைய தலையா இருக்க ஆரம்பிச்சிருக்கிறார். முதல் மார்த்தா, நடுவில் லாசர், கீழே மரியாள். பாருங்க, 2 பேருக்கு இந்த ஒரு தகப்பன் இல்லாத, தாய் இல்லாத குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுன்னு எனக்கு நல்லா தெரியும். பாருங்க, அப்பா அம்மா யாரும் கிடையாது, ஆம்பளை யாரும் கிடையாது. 2 பட்ட பிள்ளைங்க, லாசர் மட்டும்தான். லாசர் உடம்பு சரியில்லாம ஆயிட்டான். ஆண்டவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. தலைவர் அப்படியே 2 நாள் இருந்துட்டா இருப்பார். சில நேரத்தில் நாங்கள் உயிரை கொடுத்து பேசுவோம், ஆனா அசால்ட்டா உட்காந்துருப்பீங்க, பார்த்துருக்கலாம். சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீ எல்லாம் சொல்லி நான் எல்லாம் கேட்கணுமான்னு உட்காருவோம். இல்லை, செய்யாத மாதிரி என்னைய பார்க்குறீங்க, நீங்க செஞ்சது தானே நான் சொல்றேன். அல்லேலூயா. பாருங்க, 2 ஆண்டவர் சொல்லி அனுப்பி நின்றுட்டார். சரி, உயிரோடு இருக்கும் போது தான் வரல. லாசர் செத்துட்டான். ஆண்டவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க, செத்துட்டான், வரல. 4 நாள் ஆயிடுச்சு. அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு.
அப்புறமா ஆண்டவர் சொல்றார், வாங்க அந்த ஊருக்கு போகலான்னு. தோமா சொல்றான், மனசில் நினச்சிருப்பான், தோமா தான் இதை சொல்கிறான், மனசில் நினச்சிருப்பான், போகும்போதெல்லாம் சாப்பாடாக வடித்து கொட்டுச்சிக்கல, பாவம் அப்பா அம்மா இல்லை, அப்போவே அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, நான் அப்போவே போகலாம், இப்போ கூப்பிட்றாரு பாரு. தோமா சொல்கிறான், வாங்கடா அவர் கூட போய் சாவலான்றான். என்ன ஒரு மாதிரியே பார்க்குறீங்க? நான் சொன்ன மாதிரியே இருக்கு, நேரம் சொன்ன மாதிரி கேட்குது. வாங்க, தோமா சொல்கிறான், வாங்கடா அவர் கூட போய் சாகலாம். தெரியும் அந்த ஊருக்கு போனாலே போட்டு தள்ளிடுவாங்க. போய் தெருவில் நின்று பிரச்சங்கம் பண்ணி, அத்தனை பண்ணி, இதை பண்ணி அதை பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு உயிரோடு இருக்கும்போது போகாமல் வந்தா என்னத்தான் ஆகிறது? அல்லேலூயா. அப்படியே ஒரு மாதிரி சலச்சலப்பாயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, அது நேத்து நடந்தது, இன்னைக்கு போலான்றாரு. தலைவர் பயங்கரம். அல்லேலூயா. அது நேத்து நடந்தது, இன்னைக்கு போலான். எல்லாம் வந்துட்டாங்க. அந்த பெத்தானியா கிராமத்துக்கு வர ஆரம்பிச்சாரு பாருங்க, அங்கே நின்றுட்டா திரளான ஜனங்கள் வந்துட்டாங்க. யாரோ ஒருத்தன் அங்கிருந்து வந்து மாத்தாள் கிட்ட சொல்லிட்டான், ஏசு வந்திருக்கிறார். இப்பதான் நான் மேட்ரே சொல்ல போறேன். ஆமே, இந்த மரியாள் இருக்கு பார்த்தீங்களா, ஏசு வீட்டுக்கு வந்தாதான் மேக்கப் பண்ணிட்டு வந்து உட்காரும். மார்த்தாள் இருக்கு பார்த்தீங்களா, ஏசு 3 மைல் தூரம் இருந்தாலும் அங்க போய் உட்காரும். இப்ப சொல்லுங்க யார் பெரிய ஆளு? இப்ப சொல்லுங்க யார் பெரிய ஆளு? 2 பேரும் பெரிய ஆள் தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். மார்த்தாளுக்கு மேக்கப் பண்ணிட்டு தான் இங்க உட்கார தெரியும். ஆமே. ஆனா மரியாளுக்கு மேக்கப் பண்ணிட்டு தான் இங்க உட்கார தெரியும். ஆனா மார்த்தாள் அப்படி கிடையாது. இயேசு வாரார், 3.5 மைல் தூரத்துல இயேசு இருக்கா, 3.5 கிலோமீட்டர் தூரத்துல இயேசு இருக்கிறார். இயேசு வாராருன்னு தெரிஞ்சோடனே மொத்தத்தையும் போட்டுட்டு வேகமா ஓடுறா. ஓடி போய் அவர் இருந்த இடத்துல பாதத்தை பிடிச்சிட்டு ஓன்னு அழுவுறா. இப்படி சொல்லியிருப்பா, எங்க அப்பா இல்ல ஆண்டவரே, எங்க அம்மா இல்ல ஆண்டவரே, இவன் மட்டும்தான் குடும்பத்தில் இருந்தான், சொல்லி அனுப்புனில்ல, ஏன் ஆண்டவரே வரல? உங்களுக்கு வர பிடிக்கலையா? எனக்கு அற்புதம் செய்ய பிடிக்கலையா? என்னென்னமோ கேட்டிருப்பா. கேட்டுட்டு சொல்றா, பரவாயில்ல ஆண்டவரே, இப்ப வந்தீங்களே பரவாயில்ல ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீரானா சகோதரன் மரிச்சு போயிருக்க மாட்டானே, எனக்குன்னு இருந்த ஊன்றுகோல் பிடுங்கப்பட்டு போயிடுச்சு ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே. பேசி முடிச்சுட்டு வேகமா வீட்டுக்கு வந்து, இயேசு சொல்லலையா, இவளா சொல்றா. எப்ப பார்த்தாலும் பாத தண்டையில போய் உட்கார்ந்தல்ல மரியாள். அதனால மரியாள் கிட்ட மார்த்தாள் வந்து சொல்றா, வா, போதகர் வந்திருக்கிறார், உன்னைத்தான் அழைக்கிறார். அவ மனசுல இயேசுவை குறிச்சு தப்பான என்ன வந்துடக்கூடாது. இந்த பெருசுங்க எப்பவுமே பெருசு தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. அக்கா தாயா வந்து சொல்றா, வா, போதகர் வந்திருக்கிறார், உன்னைத்தான் அழைக்கிறார். அவர் கூப்பிடல. இவன் மனசுல அந்த கசப்பு வந்துடக்கூடாது, ஆண்டவர் மேல ஒரு விரக்தி வந்துடக்கூடாது. வா, இயேசு வந்திருக்கிறார், உன்னைத்தான் கூப்பிடுறார் அப்படின்னு கூப்பிடுறார். 2 பேரும் எந்திரிச்சு ஓட, ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் ஓடியாந்தாங்களாம். எல்லாம் நினைச்சாங்களாம் இவ கல்லறைக்கு ஓடுறான். அந்த 4 நாள்ல எத்தனை முறை கல்லறைக்கு ஓடி இருப்பா. அண்ணன் இல்ல, இனி குடும்பத்துல எந்த ஆப்ஷனும் இல்ல. 2 பேரும் பொட்ட பிள்ளைங்க தானே, யாருமே இல்ல. 4 நாள்ல பல தடவை ஓடி இருப்பா. அதனாலதான் எல்லாரும் நினைச்சாங்களாம், எங்க ஓடுறா? கல்லறைக்கு ஓடுறா. நைட்ல எந்திரிச்சு ஓடி இருப்பா, பகல்ல எந்திரிச்சு ஓடி இருப்பா. 1000 பேர் ஆறுதல் சொல்லியும், 1000 பேர் தேற்றியும், 1000 பேர் அத்தனை ஆலோசனை சொல்லியும் ஏற்றுக்கொள்ளப்படல. அந்த இழப்பு இருக்கு பத்தியா, அது இழந்தவங்களுக்கு தான் தெரியும். 2 பேரும் வேகமா ஓட, பெத்தானியா கிராமமே இவங்க 2 பேருக்கு பின்னாடி வார பாருங்க. இவ போய் வேகமா இயேசுவின் பாதத்துல விழுந்து, அவ சொல்லி அழுத மாதிரியே இவளும் சொல்லி அழுவுறா, நீர் இங்கே இருந்திருப்பீரானா என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டானே. இந்த காலை வேளையில நம்ம கூட ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே நீங்க அப்பவே செஞ்சிருந்தா, அப்பவே கொடுத்திருந்தா, அப்பவே கட்டி இருந்தா, அப்பவே அந்த காரியத்தை செஞ்சிருந்தா, எனக்கு இந்த நிந்தை வந்திருக்காதே, இந்த அவமானம் வந்திருக்காதே. ஏதோ ஒரு விரக்தியில, ஏதோ ஒரு எதிர்மறையான நேரத்தில், நாம எதிர்பார்த்த காரியத்துல ஏதோ ஒன்றை ஆண்டவர் நமக்கு செய்யாம இருக்கலாம். மார்த்தாள் மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், லாசர் மரித்தாலும் மீண்டும் நான் உயிரோடு எழுப்புவேன். அதுக்கு மார்த்தாள் சொல்றா, கடைசி நாள் வரும்போது எல்லாரையும் உயிரோடு எழுப்புவீங்க. ஆண்டவர் சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். இவன் சொல்றா, எனக்கு தெரியும் இப்ப செய்ய மாட்டீங்க, அன்னைக்கு செய்வீங்க கடைசினா. ஆண்டவர் சொல்றார், இப்ப செய்வேன், இப்ப செய்வேன். நான் நாளைக்குரிய ஆண்டவர் கிடையாது, இன்னைக்குரிய ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. நீ யார் என்ன காலத்திற்கு சமயத்திற்கு ஃபிக்ஸ் பண்றது? நான் தான் உன் ஆண்டவர்.
இன்னைக்கு செய்வேன், வா கல்லறைக்கு போலாம். எல்லாரும் சொல்றாங்க அது 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, நாரி போச்சு ஆண்டவரே, எழுப்ப முடியாத ஆண்டவரே. சில நேரத்தில் ஆண்டவரை குறித்து நாமளா ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்தில் அடைச்சிட்டு இருப்போம் பார்த்தீங்களா. இது மட்டும் தான் இவரால் செய்ய முடியும், அது மட்டும் தான் இவரால் செய்ய முடியும், இது மட்டும் தான் ஆண்டவர் செய்வார், இதை செய்ய மாட்டார் நினைச்சோம். இந்த 10வது மாசத்துல நம்ம கிரகித்து கொள்ளக்கூடாத அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நாரி போனவைகள் வாசனையாய் கர்த்தர் வீச பண்ணுவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கல்லறைக்கு போய் கல்ல புரட்டி தள்ள சொல்றா. கல்ல புரட்டி போட்ட உடனே ஆண்டவர் சத்தம் போட்டு கூப்பிடுகிறார், லாசருவே வெளியே வா. இவருடைய வார்த்தை போய் நாரி போனவனை, செத்து போனவனை, அடக்கம் பண்ணப்பட்டவனை உயிர் தெழுந்த மகிமையோடு வெளியே கொண்டு வர ஆரம்பித்தது. அல்லேலூயா. அவங்க கையில லாசருவை கொடுத்துட்டு ஆண்டவர் போயிட்டார். அந்த ஊர்ல இருக்கிற அநேக ரட்சிக்கப்பட்டார்களாம். டிலே இஸ் நாட் a denial, it is a double portion blessing. தாமதம் என்பது நமக்கு அற்புதம் செய்யலன்னு அர்த்தம் கிடையாது. அவர் ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏதோ ஒரு விதத்துல அபத்தம் நினைச்சிருக்கலாம், விரக்தி அடைஞ்சு போயிருக்கலாம், இனி நடக்காது நினைச்சிருக்கலாம். இல்ல தேவ பிள்ளையே, சீக்கிரத்தில் அவர் வந்து எல்லாவற்றையும் திரும்ப தரப்போகிறார் பாரு. கர்த்தர் காரியத்தை மாற்ற போகிறார் பாரு. உனக்கு எனக்கு நாரி போனது, ஆனா என் தெய்வம் அதை வாசனை வீசக்கூடியதாக பண்ணுவார். உனக்கு எனக்கு இது நடக்காதது, கர்த்தர் நடக்க பண்ணுவார். உனக்கு எனக்கு அது அபத்தம், ஆனா என் தெய்வத்திற்கு அது ஒரு அதிசயம். அல்லேலூயா. இந்த கடன் அடைக்கவே முடியாது, கர்த்தர் அடைப்பார். என் புருஷனை மாற்றவே முடியாது, கர்த்தர் மாற்றுவார். என் கர்ப்பம் திறக்கவே திறக்காது, கர்த்தர் திறப்பா. இந்த வியாதி மாறவே மாறாது, கர்த்தர் மாற்றுவார். இந்த கட்டி கரையவே கரையாது, கர்த்தர் கரைய பண்ணுவார். ஆமென். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன். என்ன ஒரு அற்புதமான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை பார். இந்த கால வேளையில எது எந்த இடத்துல மரித்து போன நிலைமையில இருந்தாலும் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கக்கூடிய தெய்வம் வந்திருக்கிறார். ஜீவனை திரும்ப தரக்கூடிய ஆண்டவர் வந்திருக்கிறார். இழந்து போனதை திரும்ப தரக்கூடிய ஆண்டவர் வந்திருக்கிறார். உன்னை விட்டு விலகி போனவர்களை சேர்க்கக்கூடிய ஆண்டவர் வந்திருக்கிறார். இது அபத்தம் இல்ல, அதிசயமாய் கர்த்தர் மாற பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு கீழ்காற்று கர்த்தருக்கு போதும். கல்ல நாம புரட்டி தள்ளனா நாரி போனதை வாசனை வீசத்தக்க விதத்துல கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் ஏதோ ஒரு கல் இருக்கு பார், அதை புரட்டி தள்ளுவோமே. அபத்தங்கிற கல் இருக்கு பார், இது நடக்காதுன்னு நினைச்சிட்டோம் பார், இது கைக்கூடி வராது நினைச்சோம் பார். தேவையற்ற எல்லா முரண்பாடானவைகளை புரட்டி தள்ளுவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் உயிர்த்தெழ செய்ய போதுமான ஆண்டவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நாமளா ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த நாளுக்குள்ள இது நடந்தா நல்லா இருக்கும் நினைச்சோம். ஒருவேளை நீங்களும் நானும் எதிர்பார்த்த நேரத்துல கர்த்தர் செய்யல. இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்காக ஒரு நேரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் பாரு. யாருக்கு தெரியும்? அவர் எதையும் எப்படியும் மாற்றக்கூடிய ஆண்டவர். ஒரு கீழ்காற்றை அனுப்ப போகிறார். மனாந்திரம் காடைகளினால நிரப்பப்பட்டது போல சபையில் ஆத்துமாக்களினாலே கர்த்தர் நிரப்புவார். உன் பிசினஸை கர்த்தர் மாற்றுவார். உன் குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவார். உன் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். உன் மலட்டு கர்ப்பத்தில் ஜீவனை உற்பவிக்க அவராலே முடியும். ஒரு உற்பவ பிராண உற்பவ கால திட்டம் ஒன்று இருக்கு. கர்த்தர் உனக்காக ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார். அந்த நேரம் வரும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் தலைக்கீழாக மாற்றப் போகிறார். இருக்கிற மாதிரி கர்த்தர் இருக்க விடமாட்டார். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை. கல்ல புரட்டி போடுவோம், கல்ல புரட்டி போடுவோம், கல்ல புரட்டி போடுவோம். விரக்தியின் மனப்பான்மை விட்டு வெளியே வருவோம். இது அபத்தத்தை அற்புதமாய் கர்த்தர் மாற்றுவார். நீ எப்படி கனம் பெற்றிருந்தாயோ அதை விட பல மடங்கு கனத்திற்குரியவனாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். கண்களை மூடி 2 கரங்களை வானத்திற்கு நேரா உயர்த்தி, ஏதோ ஒரு விரக்தி, ஏதோ ஒரு ஏமாற்றம், ரொம்ப போராடிட்டேன், ரொம்ப அழுதுட்டேன், ரொம்ப ஜெபம் பண்ணிட்டேன், ரொம்ப காத்திருந்துட்டேன், ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர். இல்ல தேவ பிள்ளையே, தேவ மகிமை அந்த காரியத்தில் விளங்க போது பாரு. ஒரு அற்புதம் நடக்க போது பாரு. இந்த புது வருஷத்துல போகும்போது நீ துக்க முகத்தோடு போக மாட்ட. ஒரு பெரிய சாட்சி சொல்ல போற பாரு. கர்த்தர் காரியத்தை மாற்ற போறார் பாரு. ஒரு மகிமை இறங்க போகுது பாரு. ரேமாலா ராத்தியாகோ ரேஷேகன் கர்கதலா பகனா பரணவா. நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க பாப்போம். இருதயத்தை மூடி வைத்திருக்கிற எல்லா கற்களும் புரட்டப்படுவதாக. நல்ல கரங்களை தட்டி